முருங்கைக்கீரை 2 கொத்து இருந்தால் போதுங்க. இந்த மாதிரி முருங்கைக்கீரை ரசம், அதாவது தேங்காய் பால் ரசம் வச்சு சாப்பிடுங்க. கிடைச்சாலே நான் இப்படி தாங்க செய்வேன். இந்த மாதிரி செஞ்சால் தான் எனக்கு வீட்டில் உள்ளவங்களுக்கு பிடிக்கும். 2வது நாள் காய போட்டு நான் இந்த தேங்காய் பால் ரசத்துக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிட்டேங்க. முருங்கைக்கீரையோட இந்த தேங்காய் பால் சேர்க்கும் போது ரொம்ப இனிப்பாகவும் இருக்கும், ரொம்ப சுவையாகவும் இருக்கும், காரமே இருக்காது. கொஞ்சமாக மண் சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா காஞ்ச உடனே கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயத்தை போட்டு தாளிச்சிக்கலாங்க. கொஞ்சம் கூடுதலாகவே வெங்காயத்தை நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுப்போம். பச்சை மிளகாய் ரொம்ப அதிகமாக போட்டுக்கலாம் காரத்துக்கு, ஏன்னா தேங்காய் பால் ஊற்றுறதுனால காரம் இருக்காது. கொஞ்சமாக வெறும் மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்த பிறகு தேங்காய் பால் 2வதாக தண்ணி ஊற்றி எடுப்போம் இல்லையா, அதை ஊற்றி நல்லா கலக்கின பிறகு முருங்கைக்கீரையை சேர்த்து 2 கலக்கு கலக்கி நம்ம முதல்ல எடுக்கிறோம்ல கெட்டி தேங்காய் பால் அதை ஊற்றி ஒரு கொதி கூட வரக்கூடாதுங்க. அப்படியே மேலாக்க வரும் இல்லையா, அப்போவே என்ன பண்ணணும்னா அடுப்பு ஆஃப் பண்ணணும். தேங்காய் பால் ரசம் ரெடி ஆகிடுச்சு. ஜவ்வரிசி வத்தல் போட்டு சாப்பிட வேண்டியதான். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. ஜவ்வரிசி வத்தலை சேர்த்துடலாமா? மதியத்துக்கு ரொம்ப ஈஸியான வேலை முடிஞ்சிருச்சு. வெயில் அதிகமாக இருக்கிறதுனால இந்த தேங்காய் பால் முருங்கைக்கீரையோடு சேர்த்து சாப்பிடும் போது உடம்புக்கு ரொம்ப நல்லது. முருங்கைக்கீரை தனியாக பிடிக்கல சாப்பிட்றதுக்குன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி தேங்காய் பால் ரசம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். சுட சுட சாப்பாட்டை போட்டு ஒரு 4 கரண்டி அந்த ரசத்தை இருக்கிற முருங்கைக்கீரை எல்லாத்தையுமே அப்படியே எடுத்து வச்சு முருங்கைக்கீரையே தொட்டுக்கிட்டு சாப்பிடலாம். நமக்கு அப்பளமும் தேவையில்லை, எந்த ஒரு தொட்டுக்கையுமே தேவையில்லைங்க. இந்த முருங்கைக்கீரை ரசத்தோடு வெள்ளை சாப்பாடு போட்டு சாப்பிட்டாலே போதும். சுட சுட சாப்பிடும்போது இருக்கிற எல்லா சாப்பாடுமே நல்லா வயிற்றுக்குள்ளே அழகாக இறங்கிடும். ரொம்ப ருசியாக இருக்கும். முருங்கைக்கீரை கிடச்சிச்சின்னா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள்.